கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் தேதியிலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அலட்சியமாக இல்லாதபடி நீங்கள் அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடந்த 2 மாத காலமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்து வந்தார். இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக சொல்கிறேன், வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1:11. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3வது மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. காரணம், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அதனால தான் ஐஸ்வர்யத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வறுமையின் கோலம் எடுத்து இந்த பூமியில் வந்து மனிதனாய் வாழ்ந்து நமக்காக பல பாடுகளை சகித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிறுமைப்பட்ட நம்மேல் அவர் சிந்தை கொண்டபடினால் கர்த்தர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை விலைக்கரமைய கொடுத்து மீட்டு சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்தார். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். வறுமையில் தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவும் அதை தான் செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, குறைவாய் இருக்கும் நேரத்தில் கூட ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த அந்த இருந்த காசையும் அவள் என்ன செஞ்சாலாம், ஆண்டவருக்காக கொடுத்த பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க கொடுக்கறத பற்றி சந்தோஷப்படலாம். ஆனால் அதை காட்டிலும் நெருக்கத்தில், கஷ்டத்தில் தனக்கு உண்டானதில் இருந்து கொடுக்கிறவர்களை தான் இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பாராம். ஏன்னால் பணக்காரர்கள்லாம் வாரி வழங்கி கொடுக்குறாங்கன்னா இருக்கிறதுல கொடுக்குறாங்க. ஏழை தன்னிடத்தில் இருப்பதை கர்த்தருக்கு எப்படியாகிலும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரயாசப்பட்டு அவன் நெருக்கத்துக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் கொடுக்கிறபடினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த மாதத்தின் வசனம் உங்களுக்கு மீண்டுமாய் வாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதே பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விசாலத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்கள் துன்பத்திலிருந்து, வேதனைகளிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து மாற்றுவார்.
அவர் சொல்லியபடியே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து ஆண்டவர் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்கு நீங்கள் பிரியப்படுகிற காரியத்தை அவர் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வந்து நன்மைகளை செய்தார், நாமும் நன்மை செய்ய வேண்டும். பாடுகளை சகித்தார். சில வேதனைகள் பாடுகள் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று காத்திருங்கள். கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம் இருந்தது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நான் நம்பி விசுவாசித்த பொழுது ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமாய், கையில் பைசாவே இருக்காது, பணம் இருக்காது, காசு இருக்காது, பொருள் இருக்காது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே நான் உன்னுடைய மகள். யாருக்கிட்டேயும் போயிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வறுமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லி சகல ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என் தேவைகளை சந்திங்க, என்னை ஆசீர்வதிங்க. மனிதனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது சொன்னீங்களப்பா. ஆமாம் ஆண்டவர், உண்மை மட்டும் நான் மகிமைப்படுத்துகிறப்பா. நீர் பேசும், பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதுண்டு. ஜெபம் ஜெயமாய் மாறியது. என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வந்தார்.